மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னொரு தடவை சொல்றேன், உங்க சந்தோஷத்தை அல்லேலூயா சொல்லி காமிங்க. அல்லேலூயா சொல்லும் போது ஆண்டவர் உண்மையிலேயே உங்களோட இந்த வருஷம் இருந்திருந்தாருன்னா, இந்த கடைசி மாசத்தில் முதல் நாள்ல ஏசப்பா அவங்க கூட இருந்திருந்தாருன்னா, இதுவரைக்கும் இருந்திருந்தாருன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை மாத்திரம் உயர்த்தி சொல்லாமா, கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி மாதத்தின் முதல் நாள்ல ஏசப்பா நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், நம்மை விட்டு கொடுக்காத தேவன் அவர் ஏசப்பா. இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் பேச போகிறாங்க. ஒரு நாள் அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன். சூழ்நிலை நல்லா இருக்கோ இல்லையோ, நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஏசப்பாவுக்கு பாதத்துல வந்தவங்களை ஒரு நாள் ஆண்டவர் விட்டு கொடுக்கிற தேவனே இல்லை. ஏசாயா 54வது அதிகாரம் அதோடைய 10வது வசனம் வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம் தெரியுமா? நம்ம ஏசப்பா நமக்காகவே பேசியிருக்காங்க. மலை இப்பெல்லாம் வீட கூட அழகா தூக்கி அந்த பக்கம் கொண்டு வச்சிருவாங்களாம். அப்படி நிறைய டெக்னாலஜிலாம் இருக்கு. சுங்காங்கட மலையை எடுத்துட்டு போய் இந்த ஆரல்வாய் பக்கம் வச்சிருவோமா? முடியுமா? வேணா உடைச்சு கொண்டு போகலாம், மலையை தூக்கி கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட மலை கூட நிலை பெயருமா? நம்ம ஏசப்பா சொல்லியிருக்காங்க, மலைகள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரவே செய்யாதுன்னு நம்ம மேல மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய நேரங்கள்ல நினைப்போம், என்ன எங்களை எல்லாரும் விட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு சின்ன காரியம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகணும், நெகட்டிவ் எல்லாம் சொல்லி என்ன ரொம்ப விட்டு கொடுத்துட்டாங்க. நாங்க அடிக்கடி பண்ணுவோம் ஒரு காரியம். காலேஜ்ல 2 பிள்ளைங்க தப்பு பண்ணி இருந்தாங்கன்னா ஒருத்தனை கூப்பிடுவோம். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். அவன் ஒத்துக்கிட்டான், நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான், என்ன சொல்றேன்னு கேட்போம். டக்குன்னு இந்த பையன் சொல்லுவான், அவன் தான் முதல்ல செய்ய சொன்னான், அதனாலதான் நான் செய்தேன், நான் இதை சொல்லல, அவன் தான் சொன்னான்னு சொல்லிடுவான். ஈஸியா போயிடும் எங்களுக்கு போட்டு வாங்குறது. இப்படி நிறைய காரியம் கண்டுபிடிச்சிருவோம். நீ தானே தப்பு பண்ணேன்னு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டா போதும், உனக்கு தான் பனிஷ்மெண்ட்னு. இல்ல மேடம், இல்ல இல்ல செய்தது இவன் 2 பேரும் தான், நீங்க வேணா கூப்பிட்டு கேட்டுருங்க. அமைதியா கூப்பிட்டு கேட்டா சொல்ல மாட்டான். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கண்டிச்சிட்டோன்னா நீ தான் பண்ணனா இல்ல இன்னொருத்தன்னு சொல்லிடுவான். ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க. உலகம் அப்படிதான். எல்லா காரியத்திலையும் எல்லாரும் ரொம்ப ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க. ஒரு அளவுக்கு மேல சிலர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஒரு அளவு வரைக்கும் பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல விட்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஓ ரகசியம் என்கிட்ட இருக்கு, நீ இப்படி பண்ணுன, இதை வெளியே சொல்லிடுவேன், அதனால நீ என்னைக்கும் எனக்கு அடிமை, இப்படி வச்சிருப்பாங்க. நம்ம ஏசப்பா சொல்றாங்க, என்ன நடந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்காத ஒரே ஒருத்தர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். நம்ம அவ்வளோ பெர்ஃபெக்டா இல்ல. வேதம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறது. முதல் காரியம் சொல்ல விரும்புறேன், நம்மளை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது, நம்மளால இதை செய்யவே முடியாதுன்னு சொல்லும் போது நம்மை விட்டு கொடுக்காத தெய்வன் அவர். அவ்வளவுதான், எல்லா சாப்டரும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. என்னால முடிஞ்ச எல்லாம் செய்து பார்த்தேன். சில நேரம் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, என்ன எங்களால முடிஞ்சது எல்லாம் செய்து பார்த்தாச்சு, இதுக்கு மேல முடியாது, அவ்வளவுதான், இனி நீங்க ஆச்சு கடவுளாச்சு கேட்டுக்கங்க, அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். நிறைய இந்த டயலாக்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். அவ்வளவுதான், இது ஒரு எண்டு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒருவேளை உங்களால முடியலைன்னா, உங்களை கொண்டு முடியும்னு சொல்லவங்களால முடியலைன்னா ஒரே ஒருத்தரால மட்டும் முடியும், நம்ம ஏசப்பானால. மார்க் 5வது அதிகாரம் 23ல இருந்து 35 வரை சில காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம். அதுல 5வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உங்களுடைய கைகளை வையும். ஒருத்தர் சொல்றாரு, என் மகா
மரண அவஸ்தைப்படுற ஆண்டவரே, அவ ஆரோக்கியம் அடையணும், அதனால நீங்க வந்து அவ மேல உங்க கைய வைக்கணும்னு சொல்றாரு. ஏசப்பா சரின்னு சொல்லிட்டு கூட போறாங்க. கூட போற வழியில ஏசப்பாக்கு நிறைய காரியங்கள் அங்க நடக்கிறது, நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இடையில இவர் கொஞ்சம் லேட் ஆயிடுறாங்க போற வழியில. அப்ப இந்த அப்பா கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்க பாப்போம். அதோடைய 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படு. ஒரு அப்பா வாராரு, ஆண்டவரே நீங்க வந்தா என் மக பிழைச்சுக்கிடுவா. அப்படி ஒரு விசுவாசம் அந்த மனுஷனுக்கு. சரி வாரின் கூட போறாரு. போற வழியில கொஞ்சம் எல்லாம் வேலை வந்துச்சு ஏசப்பாக்கு. டக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்றான், கொஞ்சம் பேர் வராங்க, இந்த அப்பாட்ட சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்தாத, இனி வந்து பிரயோஜனம் இல்லை, ஏன்னா உன் மக இறந்து போயிட்டான்னு. சிலர் சொல்றாங்க, சரி இது யாரு கேட்டானா ஏசப்பா கேட்டாரு. திரும்பி பார்த்து ரொம்ப கேஷுவலா சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாரு, அப்படி ஒன்றும் ஆகலை, நிச்சயமா இரு அப்படி சொல்றாரு. எல்லாரும் வந்து சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்தாத, இனி வந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜெபாலய தலைவனுடைய நம்பிக்கை, போதகரை கூட்டிட்டு வந்தா என் மகன் சரியாயிருவான்னு நினைச்சாரு ஜெபாலய தலைவன். இங்க சிலர் வந்து சொல்றாங்க, இனி கூப்பிடாத, முடியாது, எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா மட்டும் சொல்றாரு, ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றாரு. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படி ஒண்ணும் ஆகல, பயப்படாத. முதல் காரியம் ஏசப்பா சொல்றது, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. எல்லாரும் முடியாதுன்னு சொன்னப்ப நம்ம ஏசப்பா இந்த ஜெபாலய தலைவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணார். இந்த ஜெபாலய தலைவன் சொல்ல, வேண்டாண்டவரே, நான் முதல்ல கூப்பிட்டேன், நீங்க இவ்வளவு வேலை செய்யாம என் கூட வந்திருந்தீங்கன்னா, இத்தனை பேர்கிட்ட பேசாம என் கூட வந்திருந்தீங்கன்னா என் பிள்ளை பிழைச்சிருப்பா. இனி ஒண்ணு நீங்க வர வேண்டாம், நான் போறேன்னு போகல. ஒரு வார்த்தை இசப்பா சொன்னோன்னா அப்படியே விசுவாசி தான், பயப்படாத, விசுவாசத்தோட இருவா, பாத்துக்கலான்னு இசப்பா கூட்டு போறாங்க. அங்க போய் ஆண்டவர் கையை பிடிச்சு அந்த சிறு பெண்ணை சொன்னாரு, தலிதாகுமி, எழுந்துருன்னு சொன்னாரு. பிள்ளை எழுப்பிட்டா, பெற்றோர்கிட்ட விட்டாங்க ஏசப்பா. எல்லாரும் முடியாதுன்னு சொல்லும் போது, எல்லாரும் விட்டு கொடுத்துரும் போது ஒரே ஒரு வார்த்தை தான், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த காலை வேளையில ஏசப்பா நம்மகிட்ட சொல்றாங்க, ஒருவேளை என் தலையும் மீறி காரியங்கள் பெயருமோ, அவ்வளவுதானோ, என்ன பண்ணுவேன்ற ஒரு ஏக்கத்தோட இந்த காலை வேளையில நீங்க இந்த இடத்துல வந்திருந்தா ஏசப்பா சொல்றாங்க, முதல் காரியம் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் தெரியுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தம்முடைய அன்பையும் கிருபையும் விட்டு நம்ம விலக்காத ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்க போகிறதே இல்லை. அந்த பிள்ளையை எழுப்பி அழகா ஜெபாலய தலைவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளைக்கு அப்பாட்ட கொடுத்து ஜீவனோட இருக்கா. நான் ஒண்ணு மட்டும் சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உடனே அவன் பயத்தை விட்டுட்டான். விசுவாசத்தோட ஆண்டவர் பக்கத்துல வந்தானாம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும்
நீ ரொம்ப மோசமானவன், நீ ரொம்ப தப்பானவன், நீ எதுக்குமே உதவ மாட்ட, நீ செய்யறதெல்லாம் தப்பு, நீ ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது, இப்படி யாராவது சொல்லும் போது எல்லாரும் உங்களை நீங்க தப்பு 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 தப்பு, இவங்க பயங்கரமானவங்க, இவங்க சரி கிடையாது, இவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இப்படி ஒரு பிளாக் மார்க் உங்க மேல வைக்கும் போது எல்லாரும் தப்புன்னு சொன்னா யோசித்துக்கங்க, ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்காத தேவன். வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் 8வது அதிகாரம் அதோடைய 5வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரை இப்படி பார்க்கிறோம். ஒரு லேடியை பிடிச்சிட்டு வராங்க. இந்த லேடி ரொம்ப மோசம், தப்புன்னு அந்த ஊரே பிடிச்சிட்டு வராங்க. அந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஆட்கள், அந்த ஊர்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாரும் பிடிச்சிட்டு வராங்க. ஏசப்பா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவங்க கல்லெறிந்து தான் கொல்லணும். இவெல்லாம் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப தப்பான லேடி இந்த லேடின்னு சொல்லி ஏசப்பா முன்னாடி அக்யூஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த பொம்பளைய ஊர் உலகம் எல்லாம் சொல்லுது, பயங்கரமான பொம்பளை, இது சரியே கிடையாது, தப்பு தப்பு தப்பு. நிறைய நேரங்கள்ல நம்ம ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொரு தடவை கம்யூனியன் எடுக்கும் போது ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க. பாவங்களை அறிக்கை பண்ண, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த வசனத்தை சொல்லி பாவத்தை அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர் நம்மளை புது சிருஷ்டியா மாத்துவாரு. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையே இருக்காது. பாதி பேர் கம்யூனியனே எடுக்க மாட்டாங்க, நான் அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்னு. ஆனா ஏசப்பா இங்க ஒரு காரியம் செய்திருக்காங்க. இந்த லேடியை எல்லாரும் தப்புன்னு தான் சொன்னாங்க. ஏசப்பா ஒண்ணுமே சொல்லல, இந்த லேடிகிட்ட சொல்லல, ஆமா நீ செய்தது தப்பு தானேன்னு சொல்லவே இல்லை. கமந்திருந்து அழகா அந்த மணல்ல எழுதுனாங்க. நிமிர்ந்து பார்த்தாரு, நீங்க என்ன சொல்றீங்க போதகரே, நீங்க சொல்லுங்க, இவ தப்பு தானே, இவ்வளவு ஊர்ல இருந்து விரட்டி விட்டுறணும், சர்ச்சைக்கு நீ வர உள்ளவே விடக்கூடாது, கல்லெறிஞ்சு கொண்டுறணும், இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஏசப்பா நிமிர்ந்து பார்த்து சொன்னாரு, இதுல நிறைய எழுதியிருக்கேன், இதுல யார் மேலெல்லாம் தப்பு இல்லையோ கல்ல எடுத்துட்டு வாங்க எரிவோன்னு. பெரிய பெரிய ஆட்கள் ஊர்ல உள்ள எல்லாரும் வந்து பார்த்தாங்க. பயங்கர பயங்கரமான பாவங்கள் எல்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தி பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கல்லெடுத்தாங்களா? எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ மாத்திரம் தான் ஏசப்பா சொன்னாரு, எழுப்பி நிமிர்ந்து பாரு, உன்னை சுத்தி நீ தப்புன்னு சொன்ன யாராவது இருக்காங்களான்னு பாருன்னு சொன்னாங்க. ஆண்டவரே ஒருத்தரையும் காணல. இந்த லேடிக்கு ஒரே ஒரு காரியம் சொன்னாரு, போ இனி பாவம் செய்யாதே. நம்ம அநேக நேரங்கள்ல தப்பு பண்றது உண்டு, யாரும் ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், நம்புவதற்கு அவன் ஏமாத்துறோம். உலகத்துல நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனுஷனையும் யாரையுமே நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. தப்பு வரும், தவறு வரும். ஏசப்பா மன்னித்துட்டாருன்னா திருப்பி சொல்றாங்க, இனி பாவம் செய்யாது. ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, லிவர் எல்லாம் பழுத்துரும், அங்க எங்க எல்லாம் குத்தி எல்லாம் எடுத்துருவாங்க. படுத்துச்சு, ஐயோ எனக்கு இப்ப மட்டும் சரியாச்சுன்னா இனி நான் வாழ்க்கையில அதை தொடவே மாட்டேன், லைஃபே முடிஞ்சிரும், என்னால இதை தாங்கவே முடியல, இனி தொடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா எழும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டா பேஷண்ட காணாது. அடுத்தது திருப்பி வலி வார வரைக்கும் பேஷண்ட காணாது. எங்க கடையிலே இப்படி ஒரு தம்பி இருக்கான், அக்கா உங்க மேல சத்தியமா குடிக்க மாட்டேன்னு இதோட கிட்டத்தட்ட நான் போய் 13 வருஷத்துல ஒரு 13,000 தடவை சொல்லியிருப்பான். அந்த சாயங்காலம் ஒரு 8 மணி ஆனா அக்கா தம்பி நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்படின்னா அர்த்தம் என்னை குடிச்சிட்டான்னு அர்த்தம். இப்படிலாம் உலகத்துல இருக்காங்க. ஏசப்பா சொல்றாங்க, இதுவரைக்கும் நீ செய்த என்ன காரியமா இருந்தாலும் இருக்கட்டும், மன்னிச்சுட்டேன், ஆனா இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. ஏசப்பாவை அறிந்த பிள்ளைகள் நம்ம. ஏசப்பா நம்மளை விட்டே கொடுக்க கூடாது, நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா திருப்பியும் திருப்பியும் நம்ம செய்த எல்லா காரியத்தையும் செய்யறதற்கும் எத்தனிக்கிறோம். இதுவரை நம்ம அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் என்ன செய்தனோ, என்ன காரியங்கள் உமக்கு விருப்பம் இல்லாதது செய்துட்டு இருக்கிறனோ இன்னைக்கு மன்னிங்க ஏசப்பா. நீங்க என்னை விட்டு கொடுக்காத தேவன் இன்னைக்கு கேட்டிருக்கேன், என்னை ஒரு நாள் விட்டு கொடுக்காதுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன மாதிரி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா நம்ம ஏசப்பா ரொம்ப அன்புள்ளவர், எந்த பாவினாலும் தள்ளாத தேவன் நம்முடைய ஏசப்பா. அன்புல அவரை போல அன்பு காட்ட உலகத்துல யாருமே கிடையாது. மனுஷ
மனுஷருடைய அன்பு எல்லாம் எல்லாம் சரிதான். எவ்வளவு என் உயிரை காட்டிலும் அன்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சில நேரம் ரொம்ப அன்பா இருப்போம். எனக்கு அடிக்கடி ஃபோன் வரும். என் பிள்ளைங்க இங்க எங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் நிற்கிறாங்க. திடீர்னு ஃபோன் வரும். கட்டிலுக்கு கீழே இருந்துட்டு ரொம்ப அமைதியா வரும். உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ரொம்ப மோசம், சகிக்க முடியல உங்க அப்பாவை. சும்மா எப்பவும் நொச்சு 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 நொச்சுன்னு என்னையே தான் திட்டுவாரு. செய்யற தப்பெல்லாம் ஃப்ரெடி அவ செய்வா. அவ தப்பு செய்தா மட்டும் மக்களே செய்யாதேன்னு சொல்லுவாரு. அதே இது நான் செய்துட்டேன்னா அவங்க அம்மிட்ட கொண்டு விட்டுருவேன், அடிச்சிருவேன், கொல்லுருவேன்னு என்னைய மட்டும் திட்டுவாரு. முந்தானத்து ஒரு ஃபோன் வந்தது. ரொம்ப ஒரு சைடா பேசுறாரு. நீ சொல்லி வை உங்க அப்பாட்ட, என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு. பஸ்ல இருந்தே என்ன ஒரு சைடா பேசுறாரு. பென்சில சோஃபா கடியில போட்டது ஃப்ரெடி, போட்டதை எடுத்துத்தானே ஒழுங்கா கேட்டேன், தர முடியாதுன்னு சொன்னா, அதனால அடிச்சேன் தூக்கி போட்டு. அவளை விட்டுட்டாரு. திட்டுனதெல்லாம் என்னைய. இனி அவளை தொட்டா உன்னை கொன்னே போடுவேன்னு சொன்னாரு. ரொம்ப பாரபட்சமா இருக்காருன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. ஒரு நாள் எங்க அம்மா பக்கத்துல வந்து கேட்டாங்க, நான் எப்படி மக்களே அம்மாவா சப்போர்ட் பண்ணணும்? அப்பப்ப சில நேரம் விட்டு கொடுத்துருவீங்க, நீ இப்படி செய்யாத அடிக்காதன்னு சில நேரம் விட்டு கொடுத்துருவீங்க, சில நேரம் கொஞ்சம் அன்பா தான் இருப்பீங்க. அதே எங்க அப்பாவை பார்த்தோன்னு சொல்லுவா, இல்ல தரம் சொல்லவே இல்லை, இருந்து பேசுறதெல்லாம் கட்டிலுக்கு கீழே. நம்மளும் அப்படிதான். நீங்க நேரத்துல ஏசப்பா ஏசப்பா நீங்க அவங்களுக்கு செய்வீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன மட்டும் எப்பவும் கண்காணிச்சுட்டே இருப்பீங்க, என்ன மட்டும் குத்திட்டே இருக்கீங்க ஏசப்பா, என்ன மட்டும் அடிக்கடி விட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. நம்ம அநேக நேரங்கள்ல ஏசப்பாவை எப்படி திட்டிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ஒரு தலைபட்சம் அவனுக்கெல்லாம் செய்றீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்யவே இல்லை. இவங்களுக்கெல்லாம் பண்ணீங்க ஏசப்பா, நான் உங்களை உண்மையா தேடினேன், நீங்க செய்யவே இல்லை. ஆனா ஏசப்பா சொன்ன ஒரு காரியத்தையும் நம்ம பின்பற்றி இருக்கவே மாட்டோம். ஒருவேளை இமை பொழுது ஏசப்பா ஒரு வேளை விட்டுருக்கலாம். நாம் மிகுந்த கிருபையினால நம்ம அழைக்கிற தேவன். ஏசாயால 54வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு கர்த்தராகிய இயேசுப்பா சொல்றாராம். உலக பிரகாரமான ஒரு தாத்தாவையோ அப்பாவோ கூட ஒரு நேரம் அடிச்சுட்டு வந்து என் பிள்ளைன்னு எடுத்து அணைச்சுக்கிட்டாங்க. இங்க இயேசுப்பாவும் அதே போலதான். நம்ம தகப்பனை காட்டிலும் பெரியவர். அவர் அன்புக்கு ஈடினையே கிடையாது. இயேசுப்பா என்ன சொல்லியிருக்காங்க, இமை பொழுது எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு, லைட்டா முகத்தை மறைச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா அந்த கோபத்தை காட்டிலும் நான் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு பெரிய அன்பு உண்டு, அந்த அன்பினால உன்னை அணைத்துக் கொள்வேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அன்பினிலே என்னை சருகே என்றென்றுமே இணையில்லையே, என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தா, என்னை மீட்டிடவே என் ஜீவன் தந்தா, என்னை அன்பில் மகிழ்வே, என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தா, என்னை அன்பில் மகிழ்வே. பாடு பாடு இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே, என் ராஜா உங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவர். இரண்டாவது காரியம் சொன்ன, எல்லாரும் நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லும் போது உங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவர். மூணாவது காரியம், உங்களை சுத்தி சத்துருக்கள் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, எப்ப விழுந்து போவீங்கன்னு. எல்லா சத்துருக்களுக்கு முன்பாகவும் உங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவர். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரம் உங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவர். இங்க எப்படிதான், தானியேல் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தானியேல ஆண்டவரை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊர்ல உள்ள எல்லாரும் ராஜாவுக்கு இஷ்டமே இல்லாட்டினா கூட, ராஜாவே நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களை தவிர வேற யாரையாவது வணங்கினா சிங்க கெபியில தூக்கி போட்டு கொன்னுறணும்னு சொல்லியிருக்கீங்க. இங்க தானியேல் 3 நேரமும்
எல்லா வாசலையும் திறந்து வச்சு இடைவிடாம அவங்க தேவனை ஆராதிச்சிட்டு இருக்கிறான். அதனால என்ன பண்ணிடணும், சிங்க கவியில போட்டு கொண்டு வரணும். ராஜாவுக்கு பாதி மனசுதான். எப்படி எல்லாமோ தானியேலை காப்பாற்ற நினைத்தார், ஆனா முடியல. கடைசியில சிங்கங்களுடைய கவியில தானியேல் போடப்பட்டார். தானியேல் 6வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானியேலை சிங்க கவியில போட சொல்றாங்க. 20வது வசனம் வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க நல்லவராய் இருந்தாரா இல்லையான்னு கேட்டாராம். பசியில இருக்கிற சிங்கத்துக்கு நடுவுல போட்டுட்டு ராஜா கேட்டாரு, நீ இடைவிடாம, நான் சொன்ன பிறகும் கேட்காம இடைவிடாம ஒரு தேவனை ஆராதிச்சிட்டு இருந்தாளா, அந்த தேவன் அவ்வளவு சிங்கத்துக்கு வாயில இருந்தும் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரான்னு கேட்டாரா. தானியேல் பதில் சொல்கிறார், ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் அப்படியே காணப்பட்டேன். ரொம்ப நல்ல மனுஷன் இந்த தானியேல். ஆண்டவருக்கு முன்பாக குற்றமில்லாதவனா இருந்தார். ஏன் தெரியுமா? அந்த ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். நம்ம எப்படி ஆராதிப்போம் தெரியுமா? இடைவிடாம ஆராதிப்போம், ஒரு காரியம் கிடைக்கிற வரைக்கும் மட்டும்தான், என்னையும் சேர்த்து. ஆண்டவரே இதை நீங்க செய்யணும் செய்யணும் செய்யணும், இடைவிடாமல் ஆராதிப்போம், எல்லா ஜபத்துக்கும் வருவோம். ஆண்டவரே இதுல இருந்தெல்லாம் எனக்கு நீங்க ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை ரொம்ப உறுதியா பிடிச்சுக்கிடுவேன். ஆண்டவரே இறுதி வரைக்கும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லுவோம். ஏசப்பா எல்லா நெருக்கங்கள்ல இருந்தும் உங்களை விடுவிப்பார், நம்மளை விடுவிப்பார். ஒரு 10 நாள் கழிச்சு எல்லாம் விடுவிச்ச பிறகு நமக்கு அங்க போனோம் இங்க போனோம் இப்பதான் ஃப்ரீ ஆயிட்டமேன்னு தோண ஆரம்பிச்சிடும். அது மனுஷனுடைய இயல்பு. இங்க ஏசப்பா விடுவிச்சார். காரணம், இடைவிடாமல் ஆராதித்தான், ஒரு நீதிகேடும் செய்யாத தானியேல். இப்படிப்பட்ட சுபாவங்கள், இடைவிடாமல் ஆராதிக்கிற சுபாவங்கள் நம்மகிட்ட இருந்ததுன்னா, ஏசப்பாவை உறுதியா பிடிச்சுக்கிற சுபாவம் நமக்கு இருந்ததுன்னா, ஏசப்பா நம்ம ஒரு நாள் விட்டு கொடுக்கறதே இல்லை. ஒரு பெரிய கவிக்கு மேல ஒரு கல்லெல்லாம் தூக்கி வச்சாங்க, சிங்கங்கள் விரட்டும் போது இவன் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு. ஆனா தம்முடைய தாசனை ஏசப்பா விட்டு கொடுக்கவே இல்லை. பொல்லானின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ, பொல்லானின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ, வல்லோனின் கரத்தினில் வரைபட மாயுள்ள யாரையும் அணுகாது, வல்லோனின் கரத்தினில் வரைபட மாயுள்ள யாரையும் அணுகாது. நம்ம ஏசப்பா உள்ள கையில நம்மள வரைஞ்சே வச்சிருக்காராம். எவ்வளவு பொல்லாதவங்க பொறாமையில என்ன காரியம் செய்தாலும், சுத்தி சத்துருக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும், என்னென்ன பேசினாலும், விழுந்துருவோன்னு நினைச்சாலும், நம்மை இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நம்மை விட்டு கொடுக்காத தேவன், நம்ம அவங்க முன்பாக வெட்கப்பட விட்டு கொடுக்க அனுமதிக்கிறதே இல்லை. 4வது காரியம், எல்லாரும் ஒருவேளை தனிமையில விட்டுட்டு போகும்போது, நிறைய பேரோட ஹெல்ப் நமக்கு இல்லாத போது, ஆதியாகமம் 28வது அதிகாரம் அவருடைய 10வது வசனத்துல யாக்கோபு தனித்து விடப்படுகிறார். அவருடைய அம்மா அப்பா அண்ணே எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க, தம்பி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. இவரு அவருடைய சகோதரனுக்கு பயந்து ஓடி போறாரு. ரொம்ப தனிமை. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு கல்லை தலையில வச்சுட்டு தனிமையா இருக்காரு. அநேக நேரங்கள்ல நமக்கு இந்த சூழ்நிலைகள் வர்றது உண்டு. என்ன செய்யணும்னே தெரியாது. ஹெல்ப்னு கேட்ட யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. இவங்க போனை பிக் பண்ணுனா ஒருவேளை காசு கேட்டுருவாங்களோ, ஒருவேளை ஏதாவது ஹெல்ப் கேட்டுருவாங்களோ, ஏதாவது ஹெல்ப் தேவையா இருக்கும், அதான் கூப்பிடாத இவங்க எல்லாம் நமக்கு கூப்பிடுறாங்க. அநேக நேரங்கள்ல இப்படி நம்ம சொல்லுகிறது உண்டு. அப்படி எல்லாரும் தனிமையா விடுகிற நேரங்கள்ல
நம்முடைய ஏசப்பாவை மாத்திரம் பிடிச்சுக்கங்க. அவர் ஒரு நாள் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதோடைய 15வது வசனம் வாசிங்க. நான் உன்னோட இருந்து போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு தனிமையா ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சுட்டு படுத்திருந்த யாக்கோபுக்கு ஏசப்பா சொல்றாங்க. 20வது வசனம் வாசிங்க. அவர் ஒண்ணு மட்டும் தான் கேட்டாரு ஏசப்பாட்ட. அப்பொழுது யாக்கோபு, நீங்க என்னோட இருக்கணும், நான் போகிற இந்த வழியில எல்லாம் என்னை காப்பாற்றணும், ஒண்ணு ஆகாரம் தரணும், ஒடுக்க வஸ்திரம் தரணும், நீங்க மாத்திரம் நான் போகிற வழியில எல்லாம் இருக்கணும். முதல்ல ஏசப்பா சொன்னாங்க விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாதேன்னு. ரெண்டாவது உங்களுக்கு சொன்னாங்க இனி பாவம் செய்யாதேன்னு. மூன்றாவது சொன்னாங்க இடைவிடாமல் ஆராதித்த தேவனை பற்றிக்கொள்னு. நாலாவது இங்க ஒரு காரியம் பார்க்கிறோம், ஆண்டவரே நீங்க என் கூடயே இருக்கணும், நான் போகிற வழியில எல்லாம் உங்க ஜெபம் எல்லாம் அப்படி இருக்கணும். அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, வெளியே போகும்போது ஒரு வெங்காயம் வாங்க போறியா, ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஏசப்பா வெளியே போறேன் என் கூட வாங்க. வர நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துட்டே வரோம். நான் வரும்போது சொல்லிட்டே வந்தேன், டெய்லி நான் ஒரு ஆக்சிடென்டாவது இந்த ரோட்ல பார்ப்பேன், 2 டைம் கிராஸ் பண்ணுவேன், ஏதாவது ஒரு நேரமாவது. இப்போ நாங்க வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துட்டு வந்தோம். ஒரு சின்ன தீமைக்கு கூட ஏசப்பா நம்மள அனுமதிக்கிறதே இல்லை. ஒருவேளை ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவரே கூப்பிட்ட காரணத்தினால ஏசப்பா எல்லா பிரச்சனைகளில இருந்தும் நம்மை விடுவிக்கிற தேவன். நீங்க தனிமையா ஒரு கல்லை மாத்திரம் தலையில தூக்கி வச்சு என்ன செய்வேன்னு தெரியாத யாக்கோபிட்ட ஏசப்பா சொல்றாங்க, பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன், நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூடவே இருப்பேன். இப்ப ஜோம்ன்றாரு ஏசப்பா, நீங்க என் கூட இருக்கணும், என்னை காப்பாற்றணும், எனக்கு உண்ண உணவு தரணும், உடுக்க வஸ்திரம் தரணும் அப்படின்னு இவர் ஜோம்னோடனே, நான் உனக்கு சொன்ன எல்லாத்தையும் செய்யற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன், நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன். எல்லாரும் சந்தோஷமா கைகளை தட்டி, நல்ல கிளைமேட், நல்ல மழை வருது போல, நல்ல ஒரு பாட்டு பாடுவோமா, என்னை விட்டு விலகாத ஆண்டவர். சத்தமா பாடுங்க பாப்பா, எல்லாரும் கைகளை தட்டி. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், போதும் துரோகம் செய்யும் போதும் அவரை விட்டு விலகி போகும் போதும் நம்ம விட்டு கொடுக்காத ஆண்டவர். வேதத்துல கெட்ட குமாரனுடைய கதையெல்லாம் வாசிக்கிறோம். தகப்பனை விட்டு ஓடி போயிட்டான், எல்லாத்தையும் தாங்கன்னு கேட்டு வாங்கினான், எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து எல்லாத்தையும் தகப்பன்ட்டு இருந்து வாங்கிக்கிட்டான், ஓடி போயிட்டான், எல்லாத்தையும் இழந்த ஆண்டவர்கிட்ட தான் வந்தான். இந்த 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 நாள்ல ஏசப்பா ஒருவேளை இதை நீ செய்யாதேன்னு இன்னைக்கு ஏசப்பா ஏதாவது காரியத்தை உங்கள்கிட்ட உணர்த்தினார், நான் இன்னைக்கு முடிவு பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க என் கூட பேசி இருக்கீங்க ஆண்டவரே, உங்களை ஏமாத்துற காரியத்தையோ யூதாஸ் காரியத்து சொல்றாரு. லூக்கா 22வது அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க. லூக்கா 22. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை இயேசுவுக்கு தெரியுது, ஓடி வந்து கெட்டி பிடிச்சு கிஸ் கொடுக்குறான் யூதாஸ். என்ன பாசம்! எப்பவுமே நம்ம அப்படிதான் நினைப்போம், யாராவது ஓடி வந்து கெட்டி பிடிச்சு கிஸ் தந்தா இன்னும் பாசம் இவங்களுக்கு நம்ம மேல. ஏசப்பாவுக்கு தெரியுது இந்த முத்தத்துக்கு காரணம் என்னன்னு, இவன் நம்மளை ஏமாத்துறான்னு தெரியுது. எல்லாரும் ஏசப்பாவை பிடிக்க வராங்க. ஒருத்தன் வந்த ஒரு சேவனுக்கு காதையே வெட்டிட்டான். ஆண்டவர் அதை கூட செய்யாத, இம்மட்டில் நில்லு, காதை எடுத்து அழகா ஒட்டி கொடுத்துட்டாராம். இந்த அநியாயம் வேண்டாம்,
ஏசப்பாவை நீங்க ஒருவேளை நிறைய நேரங்கள்ல விட்டு கொடுத்தது உண்டு, ஏமாற்றினது உண்டு. இந்த கெட்ட குமாரனை போல எல்லா ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, அங்க என்ன செய்தார், யாருமே எதுவுமே எனக்கு செய்யல, நான் அதனால ஆண்டவர் திரும்பியே பார்க்க மாட்டேன்னு ஓடுனா நஷ்டம் ஆண்டவருக்கு இல்லை, நமக்கு தான். ஏசப்பா நம்மள ஒரு அளவுக்கு தான் பிடிச்சு 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 இழுக்க முடியும். இங்க என்ன பண்ணா, கெட்ட குமாரன் திருப்பி வந்தா, எல்லாம் போச்சு, பண்டிகை சாப்பாடுலாம் சாப்பிட்டான், திருப்பியும் தகப்பன்கிட்ட வந்தான். தகப்பன் வேலைக்காரனா இல்ல, அவனை குமாரனாகவே பாவிச்சு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவனை உயர்ந்த ஸ்தானங்களில் வச்சாராம். நம்ம ஏசப்பாவுக்கும் அப்படிதான், நம்மளை விட்டே கொடுக்க மாட்டார். எல்லா மனுஷங்களும் நீ வேண்டாம், வேஸ்ட், நீ பண்றதெல்லாம் தப்பு, இந்த இதுவே சரியே இல்லை, இவ சரியே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லும் போது நம்மளை ஒரு நாள் விட்டு கொடுக்காத ஆண்டவர். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் குட்டி பிள்ளையா இருக்கும்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் முடிச்சு வந்தார். வீட்டுக்கு வந்து அவருக்கு அம்மா கையில ஒரு லெட்டர் கொடுத்தார். அம்மா ஏதுன்னு கேட்டாங்க. எங்க மிஸ் கொடுத்து விட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தார். தாயார் வாங்கினாங்க. நம்ம லைட் எல்லாம் போட்டு இங்க உட்கார்ந்துருக்கோம், காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு, ரொம்ப நல்ல பெரிய விஞ்ஞானி. அப்ப அந்த அம்மா இப்படி வாசித்தாங்க. வாசிக்கும் போது அந்த அம்மா கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துச்சு. இந்த சின்ன பிள்ளை தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க அம்மா கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு எதுக்குமா அழறீங்கன்னு கேட்டாரு. அப்ப அந்த தலையை கோதி விட்டுட்டு அந்த அம்மா சொன்னாங்க, தாமஸ் எடிசன், உங்க மிஸ் ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்காங்க, நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாமா அப்படின்னு. இதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல, என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்க. உங்க பையன் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப விவரம் கூடினவன், ரொம்ப அறிவாளி, இவனுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட அறிவுத்திறன் கூட டீச்சர்ஸ் இல்ல, மற்ற பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியல, அதனால நீங்க எக்ஸ் டீச்சர், இவங்க அம்மா வந்து ஒரு எக்ஸ் டீச்சரா வேலை பார்த்து வேலை வேண்டான்னு வீட்டில் இருந்தவங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் உள்ளவன், 1863 பிறந்தாருன்னு நினைக்கிறேன். 1947 இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார், பெரிய விஞ்ஞானியா. அப்ப இவங்க அம்மா சொன்னாங்க, அதனால நாளையில இருந்து இந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு நீ ஸ்கூலுக்கு போவேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா டெய்லி உனக்கு இனி சொல்லி தரேன் அப்படின்றது இந்த லெட்டர்ல இருக்குன்னு சொல்லி லெட்டர் அம்மா மடிச்சு கபோர்டுகளை வச்சுட்டாங்க. பல வருஷங்கள் கழிச்சு இந்த தாமஸ் எடிசனோட அம்மா இறந்து போனாங்க. எல்லா இறுதி சடங்குகளையும் முடிச்சிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணாரு. அப்ப அந்த மஞ்சள் கலர் லெட்டர் இவங்க மிஸ் கொடுத்து விட்ட சின்ன பிள்ளைங்கள இந்த தாமஸ் எடிசன் கையில கொடுத்து விட்ட அந்த சின்ன லெட்டர் இவருக்கு அந்த பீரோல இருந்து கிடைச்சது. அந்த லெட்டர் எடுத்து வாசித்தார். அதுல எழுதப்பட்டிருந்தது என்னதுன்னா, உங்க மகன் ஒரு மனநல குறைபாடு உள்ளவன், 2 காதும் ஒழுங்கா கேட்காது, இவனுக்கு எங்களால பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, இவனால மற்ற பிள்ளைங்களும் கெட்டு போயிடுவாங்க, நம்ம ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு செய்வான், இவனை நல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட காணிங்க, படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத இந்த பையனை நீங்க வீட்டுல இருந்து முடிஞ்சா ஏதாவது சொல்லி கொடுத்து படிக்க வைங்க, நாளையில இருந்து பள்ளிக்கூடத்திற்கு நீங்க அனுப்ப வேண்டாம்னு இந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. தாமஸோட அம்மா சொன்னாங்க, உங்க மகன் பெரிய மேதை, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம்னு மிஸ் சொன்னாங்கன்னு. அதுல உண்மையா எழுதியிருந்த காரியம், தாயுடைய கண்ணீர் அன்னைக்கு இவன் தொடச்சு விட்டான், ஞாபகம் வந்துச்சு. எழுதியிருந்தது என்ன, இவன் ஒரு மனநல குறைபாடுள்ள மகன், இவனுக்கு காது கேட்காது, இப்படி ஒரு செவிடனுக்கு நாங்க பாடம் எடுக்க முடியாது, மற்ற பிள்ளைங்க இவனால கெட்டு போகும், அதனால என்ன பண்ணாதீங்க, இவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நோட்ல எழுதியிருந்தாரு. தாயுடைய விட்டு கொடுக்காத அன்பை காட்டிலும் இந்த உலகத்துல வேற அன்பே இல்லை அப்படின்னு எழுதியிருந்தாரு. இங்க இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அவ்வளவுதான், இந்த பையன் மென்டலி இல்லைன்னு எழுதி கொடுத்தாங்க டீச்சர்ஸ். உலகம் போச்சுக்கிற விஞ்ஞானியா எங்கேயோ பிறந்தாரு. இப்ப நம்ம லைட் போர்ட்லாம் உட்கார்ந்துருக்கோம், காரணம் அவர் உலகம் போச்சுக்கிற அளவு விஞ்ஞானியா அவரை மாற்றின அவருடைய தாயாருக்கு கதை நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கோம் இங்க அநேகருக்கு. விட்டு கொடுக்காத அவ்வளவுதான் என் மகன் மனநல குறைபாடு. உண்மையிலேயே அவருக்கு ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி
டிஸார்டர்ன்ற ஒரு வியாதி இருந்தது. அவருக்கு செவி திறன் இல்லை. பிறவியிலிருந்தே ஒரு காது தான் கொஞ்சம் கேட்கும், இன்னொரு காது அறவே கேட்காது. கடைசி வரை அவர் காது கேட்காதவராகவே தான் இந்த உலகத்தை விட்டு போனாரு. ஆனா இந்த லெக்சரை அவர் வாசிக்கும் போது உலகம் போற்றுகிற விஞ்ஞானியா இருந்தாராம். நம்ம இயேசுப்பாவுடைய அன்பு அப்படிதான். ஒருவேளை உலகம் நம்மள வேர்ஸ்ட் ஃபெல்லோ எல்லாம் வேஸ்ட் ஃபெல்லோ, நம்மளால எந்த பிரயோஜனமும் இல்லை அவ்வளவுதான் சொல்லுமா இருக்கலாம். ஆனா நம்ம இயேசுப்பா நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர், இந்த தாயுடைய அன்பை போலப்பட்ட ஆண்டவராகும். நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்ன யாரு சொன்னாலும் அவர் கிருபையும் அவர் சமாதானமும் நம்மை விட்டு விலகவே செய்யாதாம். முதல் காரியம் சொன்ன, எல்லாரும் முடியாதுன்னு சொல்லும் போது, ஜெபாலய தலைவனுடைய மகளை ஜீவனோடு கொடுக்கும் போது பயப்படாத, தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாருன்னு சொன்னாரு. நம்ம இடத்துல கொஞ்சம் அந்த விசுவாசம் இருந்தா போதும், நம்ம விட்டு கொடுக்காத ஆண்டவர் நம்முடைய இயேசுப்பா. ரெண்டாவது காரியம், உலகமே நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொன்ன போதிலும், எல்லாரும் கல்லறிந்து கொல்லணும்னு சொன்ன போதிலும், நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர் நமக்கு ஒருத்தர் உண்டு. ஒரே ஒரு காரியம் மட்டும் சொன்னார், இதுவரைக்கும் செய்த பாவம் போட்டு இனி பாவம் செய்யாதே. மூன்றாவது காரியம், சத்துருக்கள் எல்லாம் சுத்தி இருக்கும் போது, இனி அவ்வளவுதான் இவங்க விழுந்துருவாங்க, சிங்கத்துக்கு கபில போட்டாச்சுன்னு சொல்லும் போது, சிங்கங்களின் வாயை கட்டி நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தானியேலை காப்பாற்றினது போல, நம்ம எல்லா சத்துருக்களுக்கு முன்பாகவும் பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், நம்மை விட்டு கொடுக்காத தேவன். நான்காவது காரியம், தனிமையில் விடப்பட்ட நேரங்கள், அநேக நேரங்கள்ல இல்லாம பிரச்சனை போராட்டத்துல ஒரு கல்ல மாத்திரம் தலையில வச்சுட்டு என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு படுத்திருக்கும் போது, பயப்படாதே, நான் கூடயே இருந்து எனக்கு சாப்பாடு தருவேன், வஸ்திரம் தருவேன், உன் கூடயே இருப்பேன், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லைன்னு சொன்னது தேவன். நமக்கு வாக்குத்தத்தமே இந்த மாசம் அப்படிதான். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறத கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்துல அது தோன்றவும் இல்லையா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய இயேசுப்பா. கடைசி காரியம், நம்ம ஏமாத்துக்காரங்களாவே இருந்தாலும், நம்ம இயேசுப்பாவை விட்டு அநேக நேரம் விலகி போனாலும், இயேசுப்பா நம்மளை எப்போதும் தம்முடைய கைகளை வைத்து நம்மை விட்டு கொடுக்காம பாதுகாத்து தம்முடைய மகனாகவே பாவித்து நம்மை உயர்த்துகிற தேவன். எல்லாரும் மனசுல கை வச்சு சொல்லுங்க பாப்போம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஏசப்பா நீங்க சொல்லி இருக்கீங்க, உங்க கிருபை என்னை விட்டு விலகாத ஆண்டவரே. ஏசப்பாவுடைய சமாதானம் நம்மை முற்றிலுமாய் ஆட்கொள்ளும்.